ஹனிங் டாரன் நான் உங்களுதுண்ணா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். சார் நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா பிளைண்ட் லவ். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மேபி மூவியாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு போவேன். ஸோ எனக்கு தெரியல எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும், சரியா? ஓகேடா, நான் ஒர்க் இன் டு தி ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தா 2 பசங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்க. அதில் ஒரு பையன், உண்மையிலேடா அவன் என்னையே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கு. அவன் யார் என்னன்னா எனக்கு தெரியல, பட் என்னையே சுற்றி சுற்றி வரான், என்னையே ஃபாலோ பண்ணுறான்டா. பையன் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையாவே விடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவனை பார்க்கணும். நீ அடுத்த தடவை பார்த்தனா கண்டிப்பாக எனக்கு காமிச்சுதா. சாரிடா மச்சான், உன்னால தான் பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் வரும், பரவாயில்லடா விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் உட்காந்துட்டு இருக்க. அதில் ஒரு பையனுக்கு கண்ணு தெரியாது. இப்போது பக்கத்தில் அந்த பர்சன், டி ஜங்குக் இங்கே பாரு. சொல்லுடா. இல்லை, நீ அவனை எப்படி தான் கண்டுபிடிச்ச? பர்ஃப்யூம், அடிக்கடி அந்த பர்ஃப்யூம் என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது. ஏன் என்னென்னலாம் தெரியல, பட் எப்போவும் ஸ்மெல் பண்ணுறாத அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஜிம்மன் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே பார்த்துட்டு, உனக்கு ஒரு லவ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. கண்டிப்பாக அந்த பையனை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம், சரியா? கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு ஜிம்மன் தான் அப்படி எந்திரிச்சு போகிறாங்க. ஜங்குக்கு ஸ்டிக் யூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கான். பக்கத்தில் ஜிம்மனும் அவங்க கூட கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே இன்னொரு சைடு காட்டினா ஒரு கெஃபேல தான் காட்டுறாங்க. 3 பசங்க உட்காந்துட்டு, டே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா தேவாங், உனக்கு தான் மென்டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிரா, எப்படி லைஃப் எல்லாம் தாங்கிப்பா சொல்லு. அது நான் பார்த்துக்கிறேன்டா, அது ஏன் பிரச்சனை? எனக்கும் அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய், எடுத்தவங்க ஒருத்தவங்க எடுக்கிற முடிவில் தேவங்க, இது யோசிச்சு முடிவு எடுக்கணும், புரியுதா? எனக்கு தெரியும் ஃபிலெக்ஸ், அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், தெரிஞ்சு ஏன்டா இப்படி எடுத்துட்டு இருக்க? உனக்கு என்ன மண்டையில் மசாலா இல்லையா? அப்படிலாம் இல்லை, எனக்கு உண்மையிலே அவரை பிடிச்சிருக்கு. அவர் பக்கத்தில் போனாலே யோசிச்சு பாரு, எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ரேண்டமாக அவர்கிட்ட போய் பேசியிருக்கேன். நான் தான் பேசுகிறேன்னு கூட அவருக்கு இன்னும் தெரியாது. பட் ஸ்டில் எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் நானா ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லிக்க மட்டும் இன்னும் செய்யலடா. சூனா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். டேய் இங்கே பாருடா, டே யூங்கி இதான் சொல்லுடா. அது அவனோட விருப்பம், அவன் படி விட்டுரு அப்படின்ட்டு இங்கே யூங்கியோ தேவாங் ஃபிலிக்ஸ் இன்னும் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தேவாங் வந்துட்டு, அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்காண்டி இருக்கானா, என்ன கேர் பண்ணிப்பானா, என்ன பார்த்துப்பானாங்கிறதா முக்கியம். டேய், அவனால பார்க்க கூட முடியாதுடா. பரவாயில்ல, இந்த ஒரு டைம் நான் அவனை பார்த்துக்கிறேனே. நீ சொன்னாலும் திருந்த போகிறதில்ல, என்னவோ பண்ணு. உண்மையிலே ஃபிலிக்ஸ், எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பவும் நீ இவ்வளோ வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட ஃபேஸ் எல்லாம் சுருங்க. ஃபிலிக்ஸ் அதை பார்த்துட்டு, உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான்டா. என்ன நீ ஃபியூச்சரில் கஷ்டப்பட்டுருவியோ அப்படின்னு ஒரு பயம்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? அப்படின்ட்டு ஃபிலிக்ஸை சமாதானப்படுத்துகிறான். இந்த மாதிரி 3 பேரும் பேசிட்டு அப்படி வெளியே தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தேவங்க யாரையோ பார்த்துட்டு குடுன்னு ஓடுறான். ஓடிட்டு கரெக்டாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் முன்னாடி அப்படியே நின்றுட்டு பொறுமையாக நடந்து போகிற மாதிரி நடந்து போய் டப்புன்னு இடிச்சிட்டு அடிக்க போகிறான். சரிங்க ஜிமன், என்னடா என்னாச்சு? அவன் தான்டா. என்ன அவனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது தேவங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ ஜிமன் தான் எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஸோ இங்கே தேவங் அப்படியே நல்லா திரும்பிட்டு லைட்டாக ஸ்மைலோட அப்படியே பக்கத்தில் வரான். ஜிமன் கீழே கிடந்த கீ எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு, கீ உங்களோட தானே? ஆமாம் என்னோடது தான் அப்படின்னு ஜங்குக்கு ஒரு லுக்கு விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறான். ஸோ இங்கே ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு அவர் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே யூங்கியும் ஃபிலிக்ஸும் அப்படியே பின்னாடி வந்து தேவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டேய் ஏன்டா ஓடி வந்த, சவுண்டு போடாத அப்படின்ட்டு எங்கள் தேவங்க சொல்லிட்டு இருக்க. ஜிம்மனுக்கு நல்லாவே புரியுது, ஜங்குக்கும் புரியுது, ஃபேனுக்குனே தான் ஓடி வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அப்படியே சிரிச்ச மணிக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே வீட்டில் காட்டினா எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். சோஃபாவில் உட்காந்துட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்தா அவங்க அம்மா தான், ஏய் ஜங்குக்கா என்ன ஒரே சிரிப்பாக இருக்கு, என் பையன் இவ்வளோ சிரிச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேனே, என்னாச்சு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்க. ஜங்குக்கு இயர்ஸ் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி ரெட் ஆகுது. பாருடா, இயர்ஸ் எல்லாம் ரெட் ஆகுற அளவுக்கு ஒரு பர்சனை பற்றி நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஹே சும்மா சொல்லக்கூடாது, யாருன்னு சொல்ல, அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா?
தெரிலம்மா, ஒரு பையன். ஆஹா, அப்புறம்? இல்லை, ஒரு மாதிரி அவன் கூட இருக்கும்போதெல்லாம் நான் என்கிட்ட இருக்க குறையெல்லாம் மறந்துடுறேன். ரேண்டமாக தான் வந்து பேசுவான். பட் என்னையே சுற்றி சுற்றி வருவான். என் பேர் கூட அவனுக்கு தெரியுமான்னு தெரில. அவனுக்கும் அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னவோ அவனை ரொம்ப நாள் லவ் பண்ண மாதிரியும் அவன் கூட ரொம்ப க்ளோஸ் மாதிரியும் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் ஜங்கு கூட அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவன் ஃபேஸில் அவ்வளோ அழகாக தெரியுது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, என் பையன் இவ்வளோ ரசித்து சொல்லி இப்போ தான் பார்க்குறேன், மனசுக்குள்ளேயே நீ அவனை எப்படி கற்பனை பண்ணியிருக்கன்னு தெரியுது. அதே மாதிரி அந்த பையன் ரொம்ப அழகாக இருப்பான், உனக்கேற்ற லவ்வாகவும் இருப்பான். கண்டிப்பாக அவன் ஒரு நாள் வந்து அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறான். ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ப்ரப்போஸ் பண்ணுவான். நீ அக்செப்ட் பண்ண தான் போகிற அதானே? இல்லைம்மா, அக்செப்ட்லாம் பண்ண மாட்டேன். என்னடா சொல்கிற? ஏன்? எனக்கு என்னால் பார்க்க கூட முடியாது, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி சேடாக, இங்கே பாருடா, கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சுருப்பாரு. நீ ஒன்று நினைக்கலாம் வேணான்னு, ஆனால் கடவுள் அதை தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது அவரோட முடிவு, சரியா? ஸோ ரொம்ப போட்டு யோசிக்காத, எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு இதையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனா இந்த பக்கம், டேய் எனக்கு பயமாக இருக்குடா. டேய் என்ன, அப்புறம் பார்த்தாலே பயமாக இருக்கு. டேய் அவரால் ஒன்று பார்க்க முடியாது, போ. ஏய் அவருக்கு நான், ஐயோ நான் என்ன சொல்கிறது, அவர் என்ன கண்டுபிடிப்பாரான்னு தெரியலையே. அப்புறம் நான் போய் பண்ணி அவர் யாருன்னு தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? டேய் அவருக்கு உன் பேர் தெரியாது, நீ எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. இருந்தாலும் நீ ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டல்லடா, போய் ப்ரப்போஸ் பண்ணடா போடா அப்படின்ட்டு ஃபிளிக்ஸ் தான் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். பட் இங்கே தேவன் ரொம்ப பயந்துட்டே இருக்கான். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ காலேஜ் லாஸ்ட் இயர். டே நீ சீனியர்டா. சீனியர்னா லவ்லெஸ்லாம் சீனியர் இல்லை, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் லவ். தெரியுதுடா, போ போ போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல இவங்கி சடனா அப்படியே டோரை திறந்துட்டு உள்ள வரான். மச்சான் இந்தா பிடி 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 பிடி, ரெட் கலர் பொக்கே, எப்படி இருக்கே, நல்லா இருக்கா? டி இதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்றது? ப்ரப்போஸ் பண்ணுடா, நீல் டவுன் பண்ணி அழகா ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி மச்சான் அப்படின்ட்டு எங்க இவங்கி தான் அதே இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ தேவாங் தான் ஒரு வழியா, ஓகே என்னால் முடியும், என்னால் முடியும், ஐ கேன் டூ அப்படின்ட்டு அவன் ஒரு சைடு தைரியத்தை கொண்டு வர இப்போ அப்படியே ஒரு பார்க்குக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கு எப்பவும் இந்த டைமில் அந்த பார்க்கில் வந்து உட்காந்துருப்பான். நிறைய குழந்தைங்க விளையாடுவாங்க. அவங்களோட சவுண்டை வச்சே என்ன குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, யார் யார் அந்த குழந்தைங்க அப்படின்ட்டு ஜாலியாக அந்த சில்ட்ரன்ஸ் கிட்டலாம் பேசிட்டு அந்த குட்டிங்க கூடலாம் விளையாடிட்டு இந்த மாதிரி தான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ இங்கே தேவாங், டேய் அங்கே தாண்டா இருக்காரு, சரி போ போ போய் ப்ரப்போஸ் பண்ணு, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஓகேடா அப்படின்ட்டு எங்கள் தேவங்க தான் அப்படியே பொறுமையாக பக்கத்தில் போயிட்டு அப்படியே நர்வஸ் ஆகிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜங்குக் அந்த சவுண்டு ஸ்மெல்லுன்னு அவனுக்கு எல்லாமே வருது. நீ தானே? ஆ அது அது வந்து அது ஜங்குக். ஜங்குக்கா என் பேர்? ஓ ஜங்குக், அது வந்து நீ தானே என்னை எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு வருது? அது ஃபாலோ ஆமாம் அப்படின்ட்டு தேவங்கோடி தைரியத்தை வர வச்சுட்டு ஆமான்னு சொல்லிடுறான். இங்கே ஜங்குக்கு லைட்டாக ஒரு ஸ்மைலோட, எதுக்கு வந்திருக்க இப்போ? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன பேசணும், என்ன பேச போகிற? இல்லை அது வந்து கொஞ்சம் பர்சனலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஓ நீ என்ன சொல்ல போகிறேன்னு நான் மோஸ்ட்லி கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதான்னு எனக்கு தெரியல, இப்போவுமே சொல்லிடுறேன். என் லைஃப்பில் யாரும் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது ரொம்ப வருஷம் முன்னாடியே நடந்துச்சு. இந்த உலகத்தை நான் பார்த்தே கிட்டத்தட்ட 6 years மேலே ஆகுது. அண்ட் நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. நீ யார் என்ன எதுவும் எனக்கு தெரியாது. நீ என்ன மாதிரி இருப்ப, என் கூட நின்னா என்ன ஹைட்டில் இருப்ப, எதுவுமே எதுவுமே எனக்கு தெரியாது. டோட்டலி டாட் கொஸ்டின் மார்க், அவ்வளோதான். எனக்குன்னு என் ஃப்ரெண்டு ஜெமன், அப்புறவா என் அம்மா, இவங்க 2 தான் எவ்வளோ இல்லை. வேறு யாரும் வரக்கூடாதுன்னு இல்லை, வர வேணான்னு நினைப்பேன். பிகாஸ் நான் எல்லாருக்கும் செம்மையாக மாற விரும்பலை. அதே மாதிரி தான் இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட பதில் சொல்லிடுறேன். ரியலி 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 என்னால் நீ சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் உன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை அப்படின்ட்டு ஜங்குக்கு இங்கே சொல்ல, இப்போ தேவங்க அப்படியே நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி சேடாக ஃபேஸை வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். லைட்டாக சிரித்த மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஆனால் அவன் ஃபேஸில் ரொம்ப சேட்னஸ் தெரியுது, மனசெல்லாம் அவ்வளோ வலிக்குது. இதெல்லாம் கேட்ட பிறகு அவனும் மனசு மாறிட்டான்ல.
கடைசி வரைக்கும் உன் பேர் கூட எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக கண் கலங்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு பர்சன் பக்கத்தில் வந்து உட்கார சோடாவை ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ இங்கே ஜங்குக் யாரு இப்போ என்ன கண்டுபிடிக்க முடியலையா? மறுபடியும் நீயா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நான் யார் என்னன்னு தெரில, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரில, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரில, அதானே? இந்தாங்க இது பிடிங்க அப்படின்னு அழகா ஜங்கு கூட கையை எடுத்து அந்த சோடாவை அழகா கையில் கொடுத்து குடிங்க, கோக்கு தான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு திருப்ப வந்த? போல போகணும்னு தோணலையே, ஏன்னா நான் ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் என் பக்கத்தில் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, அவரை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இல்லை, உன்னை பற்றி இதே திருப்ப திருப்ப சொல்லாதீங்க மிஸ்டர் ஜங்குக். ஆக்சுவலாக என் பேரு கேம் தயம், நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் ஜிம்மினை பார்த்து நான் பேசினேன். காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக மியூசிக் ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ராயிங் இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நிறையா எக்ஸிபிஷனில் உங்களோட ட்ராயிங்ஸ்லாம் வந்திருக்கணும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு லவ்வுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு தியாங் தான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருக்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஒரு சிப் பண்ணவன் அப்படியே யோசிச்சுட்டே லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சொன்னவன் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான்ல. உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்டர் ஜான் ஜங்குக். ஸோ இந்த விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும். அண்ட் இப்போ வரைக்கும் உங்களே நான் லவ் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் உங்கள் மனசு தான். எனக்கு உங்கள் மனசை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எனக்கானதாக ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்குள்ளே துடிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, அது எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு இங்கே தேவங்க சொல்லிட்டு இருக்க. ஜங்குக் கதை கேட்டு அப்படியே சிரிக்கிறான். இப்பவும் உனக்கு நான் தான் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் தான் வேணும். ரியலி? ரியலி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க தான் அப்படியே ஜங்குக்கோட நீல் டவுன் பண்ண மாதிரி ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அப்படி ஜங்குக்கோட கையெடுத்து அவனோட ஃபேஸில் தான் வைக்கிறான். நான் எப்படி இருப்பேன்னு கேட்டிங்கல்ல, இந்த கோக்குங்க வைங்க, என்னை டச் பண்ணி பாருங்கள். அது வந்து பண்ணுங்க, என் ஃபேஸை டச் பண்ணி நான் எந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைலோட அவங்களோட ஃபேஸை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அப்படியே ஹேரு, நோஸு, ஐஸு, ஐலாஷஸ், இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனோட அந்த ஃபீல் பண்ணுறான். அவனோட மைண்ட்லேயே அவங்க எப்படி இருப்பான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியா? ஆமாம், நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு தேவங்க தான் எங்கள் ஜங்குக்கிட்ட அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த பெஞ்சில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்க. தேவங்க தான் சடனாக ரிங் எடுத்து நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரான். எங்கள் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அப்படியே தேவங்க சைடாக ஹக் பண்ணிக்கிறான். தேவங்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஜங்குக்கு ஹக் பண்ண வச்சுட்டு அவனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ஃபிலிக்ஸும் யோங்கியும் செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மனும் இதை பார்த்துட்டு ஒரு வழியா சேர்ந்துட்டாங்க போலே அப்படின்னு சொல்ல ஃபிலிக்ஸும் யோங்கியும் தான் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படியே திரும்பினோன்னு யோங்கி தான் அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணுறான். ஸோ இங்கே ஃபிலிக்ஸ் அப்படியே மாற்றி 2 பேரையும் பார்த்துட்டு சரிடா, நான் மட்டும் இந்த சீரியஸில் தனியாக சுற்றணுமா, ஓகே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேக் அடிச்சிடறான். இந்த பக்கம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேவங்கும் ஜங்குக்கும் அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே தாண்டா டேஸ்லாம் போகுது, செம்ம லவ். தேவங்க அவ்வளோ கேரிங்க ஜங்குக்கை பார்த்துப்பான். அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே சேம் பார்க்கில் 2 பேரும் மீட் பண்ணிட்டு அழகாக வெளியே போவாங்க, நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஜங்குக்கால பார்க்க முடியாது தான், பட் தேவங்களோட ஹார்ட் பீட் அண்ட் அவனோட அந்த சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சுப்பான். அவங்களோட எமோஷன்ஸை ரொம்பவே கேர் பண்ணிப்பான். பிகாஸ் தேவங்க சேடாக இருந்தாலும் அவனுக்கு நல்லாவே கண்டுபிடிக்க தெரியும், கோவமாக இருந்தாலும் நல்லாவே கண்டுபிடிக்க தெரியும். ஸோ தேவங்கோ ஜங்குக் கிட்ட அந்த ஒரு விஷயந்தான் பிடிக்கும். பிகாஸ் ஜங்குக் அவன் எமோஷன்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். அவனுக்கு பிடிக்காததை என்றைக்குமே பண்ண மாட்டான். இப்போது ஒன் டே அப்படியே காமிச்சா எங்கள் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் தேவங்க வந்திருக்கான். ஸோ இப்போ காலிங் பெல் ரிங்காக, மா யாரோ வந்திருக்காங்கம்மா. இருடா பார்க்குறேன், யார் பண்ணி அப்படின்னு சொல்ல இங்கே வெளியே பார்த்தா தேவங்க தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸோட அப்படி வீட்டுக்குள்ளே வரான். ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர எங்கள் ஜங்குக் அந்த வாய்ஸு அப்புறம் அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல் இது 2த்தையும் வச்சு தேவங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். எங்கள் அம்மா
நீ தான் தேவங்க, ஐயோ எப்படிப்பா இருக்க, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. எங்க தேவங்க அப்படியே வந்துட்டு அவன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு, எதுக்குப்பா இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர, விட வேண்டியதானே, சும்மா வரலாம்ல, இது ஓ வீடு மாதிரி. அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களை பார்க்க வரும்போது கை வீசிட்டு வரலாமா, நீங்க தான் என்னோட புருஷனோட அம்மா, என்னோட அத்தை, எனக்கும் ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க செம்மையா ஐஸ் வச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டு, உனக்கு லொல்லு தான் தேவம், வா 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 அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தேவங்க அப்படியே சங்குக்கு பார்த்துட்டு குடுகுடுன்னு வந்து அவன் பக்கத்துல அடி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறான். என்ன இப்படி பாக்குற, என்ன பார்த்ததே இல்லையோ, ஏ நான் கிண்டல் பண்றியா, இல்லையே நீ பாக்குறது பார்த்தா அப்படிதான் இருக்கு, என்ன ஏதோ கட்டிச்சு முழுங்குற மாதிரில பாக்குற, எதுக்கு விளையாடுற, அம்மா என்ன திடுதுப்புன்னு, ஏன் நான் வரக்கூடாதா, இல்ல சொல்லியிருந்தா நானே கூப்பிட்டு வந்திருப்பேன், நீ எதுக்கு தனியா வந்த, தனியாலாம் ஒன்றும் வரல, இனி ஜிம்மன் தான் ட்ராப் பண்ண. ஜிம்மனா, சரிதான், அவன் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, ஆமா இந்த வேலையெல்லாம் அண்ணன் தானே பார்க்கணும், பின்ன யாரு பாப்பா தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. செங்க ஓகே ஆண்டி, இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னா, ஸோ நான் போய் வெளியே வெயிட் பண்ணுறேன், சங்கு பாய், நாளைக்கு பார்க்கல, மீட் பண்ணலாம், லவ் யூ அப்படின்ட்டு அழகா அப்படி ஒரு கிஸ் வச்சுட்டு, ஃபோரடில் ஒரு முத்தம், அழகா லிப்ஸில் ஒரு முத்தம் அப்படின்னு கொடுத்துட்டு, சேஃபாரு நல்லா சாப்பிடு சரியா, உன்னை நாளைக்கா மீட் பண்ணுறேன், லவ் யூ, வாய்ஸ் நோட் போடு ஓகேவா அப்படின்ட்டு தேவங்க தான் சங்கு கிட்ட என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறான். அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, ஏ சங்குக் ஒரு நிமிஷம் இங்கே இரு, தேவங்க ஃபோனை வச்சுட்டான், நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஓகேம்மா ஓகே அப்படின்ட்டு சங்குக் தான் அடி உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அடி உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படி வெளியே காமிச்சா தேவங்க தான் அப்படியே பொறுமையாக நடந்து வந்து கேட் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கூட அம்மா குடுகுடுன்ட்டு வந்துட்டு, தேவங் என்ன ஆண்டி என்னாச்சு இப்படி ஓடி வரீங்க, இல்லைப்பா உன்கிட்ட உனக்கு கேட்கணும், உனக்கு ஜங்குக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆண்டி இது என்ன கேள்வி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவனையும் உங்களையும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எப்போ என்ட்ராவன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இல்லை தேவ், உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் நான் இதை பற்றி இன்னும் சொல்லலை, பட் அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஜங்குக்கு தான் முக்கியம், நான் சம்பாதிப்பேன், அவனை நான் பார்த்துப்பேன், அவனுக்கு குறை இருக்குறங்கிறத அவனுக்கு என்றைக்குமே காட்டக்கூடாது, ஏன்னா அவன் என்னோட லவ், நான் தான் அவனை பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆண்டி எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கோட அம்மா தான் தேவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என் பையன் லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப நல்ல பையனாக இருக்க, என் பையனை எப்பவும் நல்லா பார்த்துக்கோ சரியா, சின்ன குழந்தை மாதிரி தான் அவனை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும், நீ அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு அதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அவனுக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சூன் நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த விஷயமா நாளைக்கு அம்மா கிட்டே பேச போகிறேன், நாளைக்கு ஈவினிங் ஜங்குக்கு என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு ஓகே தானே ஆண்டி, சூன் கல்யாணம் பண்ணிக்கலாமாண்ணா ஜங்குக்க, பிகாஸ் நான் காலேஜ் முடிச்சிட்டேன், டிகிரி கையில் இருக்குது, ஜாப் ஆஃபர் லெட்ரு கூட ரெடியாக இருக்குது யூஎஸில், ஸோ நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு அந்த வாசலில் வச்சு ஜங்குக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் தேவன். சரிங்க அவங்க அம்மாவை சிரிச்சுட்டு, கண்டிப்பாப்பா, உனக்கு இல்லாமல் வேற யாருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க, அது பார்க்கணும் அவ்வளோதான், கிராண்ட் சில்ட்ரன்ஸோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க தேவங்க சிரிச்சுட்டு, கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஜங்குக்கு பத்திரமா பார்த்துப்பேன், அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சூன் பண்ணி கொடுத்துருவேன் அவன் ஐஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலில் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காணிச்சா, இல்லை சத்தியமாக அது முடியாது தேவம், அவ்வளோதான் சொல்லிட்டோம், அம்மா லிசன் கேர்ஃபுல்லி, எனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு, நான் கட்டேன்னா அவரை தான் கெட்டுவேன், இல்லைன்னா இந்த உயிர் எனக்கு வேணாம் தேவங்க, இதுக்கு அவனை படிக்க வச்சோம், இல்லை எனக்கு புரியல, இதுக்கு அவனை நல்லா படிக்க வச்சோம், சொல்லு தேவம், இங்கே பார்த்தேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கனா இரு, இல்லைனா இங்கேருந்து கிளம்பு. அப்பா நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க, அம்மா நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, எனக்கு ஜங்குக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு அப்படியே அவங்க பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் அப்படியே முன்னாடி வந்துட்டு, அங்கிள் ஆண்டி எனக்கு தாங்கண்ணா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் எல்லாம் வேணான்னு தான் சொன்னேன், ஏன்னா என்ன மாதிரி ஒரு பையனை யாருக்கு பிடிக்கும், யாரை அக்செப்ட் பண்ணிப்பா, ஆனால் உங்கள் பையன் அதெல்லாம் இல்லை, என் மனசை பார்த்து என்னை லவ் பண்ணான், நான் மட்டும் போதுன்னு சொன்னான், என் அழகு என் கண்ணு இதெல்லாம் எனக்கு குறையவே தெரில,
என்னோட மனசு, என்னோட ஹார்ட் பீட் அதெல்லாம் தான் வேணும்னா என்ன அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் இப்படி உங்களெல்லாம் பிரித்து தான் நான் அவனை லவ் பண்ணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு இந்த லெவலாம் வேணாம் ஆண்டி. நான் அவங்க உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடுறேன். அவன் சந்தோஷமாக இருப்பானான்னு எனக்கு தெரியாது, பட் உங்கள் லைஃப் படி நீங்கள் அவனுக்கு கொடுத்தா அவன் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு, தான் நீ அப்பா அம்மா கூட இருக்கு, எதுனாலும் பொறுமையாக பேசிக்கலாம் சரியா அப்படின்ட்டு அங்கேருந்து பார்க்குறான். அவங்க அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே நிற்கிறான். இதுக்கு தான் ஒன்று இவ்வளோ நாள் லவ் பண்ணனா இப்படி விட்டு போகிறதுக்கு என்னால் முடியாது. இவங்க யாரும் எனக்கு வேணாம், எனக்கு நீ மட்டும் போதும். நீ நான் அழகான வீடு, ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துல நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், இப்படி விட்டுட்டு மட்டும் போகாதா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். ஸோ இங்கே ஜங்குக்கும் விட்டுட்டு போக மனசே இல்லை, அழுதுகிட்டே தான் இன்னும் நின்றுட்டு இருக்கான். அவன் வயசுலேருந்து டீயர்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. இங்கே பேரண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஜங்குக்கு அப்படியே வெளியே போகிறான். இங்கே தேவங்க தான் பின்னாடியே போயிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ்டா விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். எங்கள் ஜங்குக், இல்லைடா அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, இதெல்லாம் ரொம்ப தப்பு தேவம், பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காம பண்ணுறதெல்லாம். நான் கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பேன், பட் சோனோண்ணா மறக்க ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்ட்டு அங்கே அவன் அவரை தேவங் ஜங்குக் உள்ளவாங்க அப்படின்ட்டு தேவங்களோட அப்பா தான் கூப்பிடுறாரு. ஸோ தேவங்களோடய பார்த்துட்டு ஜங்குக் உள்ள அப்பா கூப்பிடுறாரு. அங்குலா ஆமாம் உள்ளவா அப்படின்ட்டு உள்ள அழகாக கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க. இப்போ உட்காந்து நிதானமாக பேசுகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கலகலன்னு சிரிப்பு சவுண்டு மட்டும்தான் அந்த வீட்டில் கேட்குது. ஸோ ஜங்குக்கும் தேவங்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் 2 பேரண்ட்ஸும் அவங்களோட மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது 2 பேருக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே 2 பேரண்ட்ஸையும் பார்த்து, நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கீங்கன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும்போது, தேவங்களோட அப்பா லெஃப்ட் சைடில் இருக்காரு, நான் அவங்க அம்மா ரைட் சைடில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, இப்போ தான் புரியுது ஆண்டி அவங்க இப்படி ரொம்ப கைண்டாக இருக்கேன்ட்டு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ கைண்ட்னஸ் இருக்குது, எனக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க எல்லாம் கூட சுத்தமாக தெரியாது. உங்கள் பையனையே நான் சும்மா இமேஜினரியில் தான் வச்சுருக்கேன். அவன் எப்படி இருப்பான் அது கூட எனக்கு தெரியாது, பட் அவன் மனசை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏதோ எனக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருந்த மாதிரியும், நான் ரொம்ப வருஷம் லவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போவும் சொல்கிறேன், இங்கே பாருப்பா, நீ எனக்கும் பையன் மாதிரி தான். ஸோ இனிமேல் உங்ககிட்ட இருக்க குறைய மட்டும் சொல்லாது. உங்ககிட்ட ரொம்ப குட் திங்ஸ் இருக்குது, அதான் என் பையனே உன்னை லவ் பண்ணுறேன். எங்களுக்கு இதில் முழுவான சம்மதம். சீக்கிரம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவங், என் மகனை நல்லா பார்த்துக்கணும்னா நீ அப்படின்ட்டு அவங்க பையன்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ தேவங் சிரிச்சுட்டே, ஓஹோ கதை அப்படி போகுதா, இப்போமே மருமகனுக்கு மாமியார் சப்போட்டா அப்படின்ட்டு தேவங் கிண்டலாக கேட்குறான். ஸோ எங்கள் ஜங்குக்கும் சிரிக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கலகலன்னு அன்னைக்கு டேவும் முடியுது. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எங்கள் ஜிம்மர் வரைக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆக அப்படியே ஷாப்பிங் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஸோ தேவங் எந்த இடத்துலையுமே ஜங்குக்கு விட்டு கொடுக்கவே மாட்டான், எப்பவும் அவன் கூடயே தான் வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆக போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆக ஒரு அழகான ஹாலை தான் காணிக்கிறாங்க. செம்ம அழகான டெக்கரேஷன்ஸ், அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த ஹாலுக்குள்ளே. இங்கே ஜங்குக் தான் ஸ்டேஜில் ரொம்ப நர்வஸாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்கான். பின்னாடி அவங்க அப்பா தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. ஜங்குக்கு ஒரு பிளாக் சூட் வேர் பண்ணியிருக்கான், அவங்க அழகாக ஒயிட் சூட்டில். 2 பேரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஜங்குக் கண்ணில் டியர்ஸோட அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் தேவங்களோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அது அவனுக்கு வருது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸில் அப்படியே நின்றுட்டுருக்க. சுற்றி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது தேவங்களோட அப்பா தான் ஜங்குக் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே லைட்டாக திரும்புகிறான். அப்படியே தேவங்களோட கையை பிடிச்சி ஜங்கு கிட்டே கொடுத்துட்டு, என் தங்கத்தையும் அவங்க கிட்டே கொடுக்குறேன், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறாங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டு, கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எங்கள் தேவங்களுடைய பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை நல்லா கையோட கை கோர்த்த மாதிரி நின்றுக்கிறாங்க 2 பேரும். ஸோ எங்கள் ஃபாதர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே செரிமனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமலாம் இல்லைல்ல, எல்லாருக்கும் முழுமதியான சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சேரப் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ ஃபாதர் தான் அப்படியே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜான் ஜங்குக்காக நீ கிம் தாவுங்கை உன் அன்பான கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? ஜான் ஜங்குக்காக நான் கிம் தாவுங்கை என் அன்பார்ந்த கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதம். கிம் தாவுங்காகிய நீ ஜான் ஜங்குக்கை உன் அன்பான கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? கிம் தாவுங்காகிய நான் ஜான் ஜங்குக்கை என் அன்பான கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்ல ஃபாதர்ஸ் 2 பேருக்கும் அப்படியே ரிங் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்றாங்க. 2 பேரும் அழகா சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரிங்கா போட்டு விட்டு அழகா அந்த ஃபிங்கர்ஸ் மேலேயே அவர் முத்தம் கொடுக்குறான். தேவங்க ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க. தேவ் என்ன ஷை ஆகுறியா? ஐயோ ஜங்குக்கா நீ இருக்கியே அப்படின்ட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்போ கீழே இருந்து சிம்மனு தான் ஏய் கட்டி பிடிச்சி நேரத்தை விட்டாதீங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ இங்கே எல்லாரும் சிரிக்க அப்படியே தியாகம் தான் சட்டுன்னு ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்குறான்.